லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 15 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலம் கடந்த நீதி எப்போ கிடைச்சிருக்க வேண்டியது பாஜக தோல்வி தான். உங்களுக்கு கேட்குறது நீதிக்கு குரல் கொடுக்கறதுக்கு கோர்ட்டாவது முன் வந்திருக்குதுன்னு சந்தோஷப்படணும். லேட்டாக வந்துருந்தாலும் கோர்ட் வந்து லேட்டஸ்டான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இப்போது தண்டனை சிறைவாசின்றது வேறு, விசாரணை சிறைவாசின்றது வேறு. விசாரணையிலே வந்து ஒரு கேஸை வந்துட்டு வச்சிருக்கிறது தாமதப்படுத்தப்படுகின்ற நீதி அநீதிக்கு சமம். அதனால் தாமதமின்றி வந்துட்டு அவருக்கு வந்து வழக்கு நடத்தியிருந்தால் கூட பரவாயில்ல, கேஸை பெண்டிங்லேயே வச்சுருந்து உள்ளே வைக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது வந்து சரியானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலே இவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணவே இல்லை. அப்போ குற்றம் செய்யாத ஒருத்தர் எப்படி உள்ளே வச்சுருப்பாங்க? அது முறை கிடையாதுல்ல. அதனுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வெளியே விட்டுருச்சு. இதில் தப்பே கிடையாது. அது அமலாக்கத்துறைங்கிறது பிஜேபியுடைய ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு துறை. யாரெல்லாம் அரசியல் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்க மேலே ஏவி விடுறது தான் அவங்களுடைய வேலையை. அதை கரெக்டாக செஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க வழியில் அவங்க செயல்படுறாங்க, இவங்க வழியில் இவங்க செயல்படுறாங்க. பாஜக தோல்வி தான் அது. கோர்ட்டு வந்து முன்னேன்னு வந்து இது பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால பாஜக தோல்வி தான் அது. அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு திமுக பக்கம், அவ்வளவுதான். அவர் என்றைக்குமே பிஜேபிக்கு போகிற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லைங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவ்வளோதான். அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணம், படலம் அது மாதிரி இருக்கலாம். வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது ரொம்ப நாளாக வந்து ஒன்றும் ப்ரூவ் பண்ண இது பண்ணனால வந்து உள்ளே இருந்திருக்கா வச்சுருக்காங்கல்ல. அதனால் கோர்ட்டு அது பண்ணி சரியான முறை தானே பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தானே. பாஜக ஒன்றும் வளரலையே. தார் ரோட்டில் தக்காளி செடி முளைச்சாலும் முளைக்கும், பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் முளைக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக தோல்வி தான் இது. சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறதுனா வேறு என்ன ஆதாரம் வேணும்? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை, குற்றம் இல்லாத ஒருத்தரை வந்து சும்மா வீணா சிறையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு பின்னடைவு தான். அதே மாதிரி கெஜ்ரிவால் பிரச்சனையிலையும் அப்படி தான் நடந்துச்சு. அப்போ வந்து தேவையில்லாத வேலைகளை எதுக்கு அவங்க செய்யணும்? அவங்க நேர்மையானவங்களாக இருந்தால் அவங்க கட்சியில் இருக்கவங்க எவ்வளோ பேர் எத்தனையோ கோடிகளை கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க, அவங்கள போய் பிடிச்சி உள்ளே போட வேண்டியது தானே. எதுக்கு பிடிக்காத கட்சியை இப்போ ஆள் வேலை பார்த்து போடணும்? அது தப்பான அணுகுமுறை தானே. அப்போ சட்டத்துடைய ஆட்சி நடக்குதுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு இப்போ நிரூபிச்சிருக்கு. பிஜேபியுடைய எந்த காரியமும் எடுபடாது, சட்டத்துடைய ஆட்சி தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் அதனுடைய முடிவு. அதாவது செந்தில் பாலாஜி ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர். அவரால் எல்லா கட்சிகளையும் வளர்க்க முடியும். அவர் பல்வேறு கட்சியில் இருந்திருக்காரு. அதிமுகவில் இருந்திருக்காரு, டிடிவி கட்சியில் இருந்திருக்காரு, மதிமுக எல்லா கட்சியிலும் இருந்துட்டு திமுகவில் இருந்து திமுகவை கோவை மாவட்டத்தில் வளர்க்குறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துருக்காரு. அது மாதிரி வளர்த்துட்டார். அப்போ அவரை வந்து கோவை மாவட்டத்தில் பிஜேபி தான் ஆதிக்கம் செலுத்தணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. அப்போ இவரை வந்து அவருக்கு போட்டியாக நினைக்கிறாங்க. அதனால் அவரை பிடிச்சி உள்ளே வச்சா பலகீனப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. அது தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் அது இங்கே அவங்களுடைய எந்த காரியமும் எடுபடாது மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க வர வர ஒவ்வொரு விஷயத்தையும் தோற்றுக்கிட்டு தான் வராங்க, தவிர ஜெயிக்க முடியல. சட்டப்பூர்வமாகவும் தோக்குறாங்க, எலெக்ஷன்லையும் தோக்குறாங்க. இதுதான் மக்களுடைய மனநிலை. இது வந்து செந்தில் பாலாஜியினுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள கேஸ் அது. அதுக்கும் என்ன இருக்குது? இது வெளியில் வர விஷயங்களெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. நேரடியாக யாரும் அழைக்கிறது இல்லை. அவர் அப்படி மாதிரி அழைச்சது மாதிரி இருந்திருந்தால் எப்படி உறுதியாக திமுகவில் உறுதியான ஆளாக எல்லா விஷயத்துலேயும் உள்ளே இருக்கார். அது எப்படி வர அவர் யார் கூப்பிடுவாங்க? கூப்பிடவும் முடியாது. அதனால் இப்போ உள்ள இடையில ஒரு வருஷம் உள்ள கேஸ் விஷயத்துக்காக உள்ள நடக்குது பிரச்சனை. ஆனால் அதுதான் ஒன்றும் இல்லைங்கிறது தெரியுது. என்ன நாட்டில் மக்கள், சாதாரண மக்கள் தான் பிரச்சனை. பெரிய அளவில் போயிட்டு வந்த பிறகு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. அவர் தண்டனையே கிட்டத்தட்ட முடிஞ்சது மாதிரி ஆயிரம் என்ன கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அது அவர் மேலே உள்ள அமலாக்கத்துறை ஃபைல் பண்ணது நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? பிஜேபி கிட்டே வந்துக்கிட்டு இது அரசியல் பண்ணாதீங்க. அமலாக்கத்துறையில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கூட அதான் காட்டுது. போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறது கூட அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு. அவங்க அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் 15 நாள் அவகாசம் வேணும் கேட்டதுனால தான், அவங்கள லேட்டாக கொடுத்ததுனால தான் இந்த தீர்ப்பு கொஞ்சம் தள்ளிடுச்சு. 3 நீதிபதிகளை கொண்ட தீர்ப்பு. அது தீர்ப்பு கொடுக்க முன்னாடி ஒரு தகவல் தானே சொன்னாங்க போயிட்டு அவங்க நீதிபதியை. இந்த மாதிரிலாம் வந்து விசாரணையில் வந்து நீண்ட காலம் வச்சுருக்கக்கூடாது யாருமே அப்படின்ற மாதிரி தான். நம்ம இந்த சோடியா கூட டெல்லியோட துணை பிரதமர் கூட அப்படி தானே வீடியோ வச்சாங்க. போயிட்டு துணை முதலமைச்சர் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய காலம் வச்சுக்க முடியாது, எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு நீதி கேட்குறதுக்கு வந்து ஒரு நியாயமான உரிமை இருக்குது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலேருந்து குறிப்பிட்டு தான் பேசியிருக்காங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலேருந்து அந்த மாதிரி வந்திருக்காங்க, வெளியில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ரொம்ப மோசமானதாக ஒன்றும் இல்லை. அப்போ கூட அமலாக்கத்துறை வந்து 2-3 இது கொடுத்துருக்காங்க. போயிட்டு அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? வாரத்துக்கு 2 முறை போய் நீ வந்து மனுவில் போய் நீ கையெழுத்து போடணும் அமலாக்கத்துறையில்.
சாட்சியத்தை கலையக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து அமைச்சராக பதவி வகிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் குற்றத்தை இன்னும் நிரூபிக்கல, தண்டனை கொடுக்கல அப்படின்னும் போது குற்றவாளியை கருத முடியாது அப்படின்ற பட்சத்தில் இருக்குது. அவ்வளோ அது நம்ம இதை பற்றி என்ன பேசிட்டு இருக்கு. அவங்களுடைய கட்சியோட தலைவர் முதல்வர் வந்து வரவேற்கிறார். அதுதான் முழுமையான தோல்வி தான். இப்பயாவது நீதி வெண்டுதுன்னு சந்தோஷப்படணும். அந்த கரூர் மாவட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு தொகுதி வந்துட முடியுமா அப்படின்றதுக்காக தான், வேற என்ன. சிறந்த மனிதர் கொள்கைவாதின்னு அர்த்தம். கொள்கைவாதிக்கு தான் அந்த பிடிப்பு இருக்கும். இல்லாட்டி பேரம் பேசும்போது அந்த பக்கம் போய் சேர்ந்து நேரம் அவங்க வாழ்க்கையை அவர் மாற்றிட்டு எப்போ வந்து வெளியே வந்து அவர் பெரிய மனிதனாக இருக்க முடியும். ஆனால் அவர் இது வரைக்கும் கொள்கைவாதியாக அவருடைய செயல் நிரூபிக்குது. சரியில்லை. ஆளுங்கட்சி அவங்க பிடிக்காதவங்கள பழி வாங்குறாங்க. அது எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அது பண்ணுறது, மத்தியில் வரது பண்ணுறது தானே. அது காங்கிரஸ் இருக்கும்போது தான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி அது பண்ணுது. இல்லை. இப்போ அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? எலெக்ஷன் ஒன்றும் இல்லை, எந்த விதமான அவங்க முகாந்திரமும் ஒன்றும் இல்லை. இதில் அவங்க வர்றதுக்கு போகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது போயிட்டு? இல்லை அப்படி இல்லை. இப்போ இந்த எலெக்ஷனில் ஒன்றும் சொல்லலையே, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்படி இல்லை. அண்ணாமலை ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஜெயிக்கலையே. வானதி சீனிவாசன் டப்பிங்கில் தானே ஜெயிச்சாங்க. வானதி சீனிவாசன் ஜெயிச்சது கமலஹாசன் மாதிரியால் நின்று ஓட்டை பிரித்து தான் ஜெயிச்சாங்களே தவிர டிஎம்கேங்க நேரடி போட்டி கமலஹாசன் ஆதரவில் கொடுத்தா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, பிஜேபின்ற கட்சி ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில். அதை நம்ம ஏன் போய் பூஸ்ட் பண்ணுவோன்றதான் நம்மளோட கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி அதான் நம்ம சொல்கிறோம். சும்மா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாய்ப்பு இல்லை பிஜேபிக்கெல்லாம். வட மாநிலத்திலே அவங்களால யூபியிலே ஜெயிக்க முடியல, இங்கெங்கே ஜெயிக்க போகிறாங்க? இந்த வாட்டி என்ன சேலஞ்சு பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா கூட ஜெயிக்க முடியாதுன்றது தான் நிதின் கட்காரி கூட சொல்கிறாரு. ஜெயிக்க முடியாது அப்படின்றாரு, மகாராஷ்டிராவில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கணும். இவங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லை, ஆளாத ஒரு மாநிலத்தில் பெர்சன்டேஜில் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறாங்க போயிட்டீங்க? வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்றது என்னோட கருத்து. இல்லை கேஸ் நடக்குது, கேஸுக்கு அதுக்கும் சம்மந்தமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு. கேஸ் நடந்து என்ன ரிசல்ட் என்ன வரப்போகுது? ஒன்றும் இல்லைன்னு வரப்போகுது, அவ்வளோதான். அங்கே ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. மற்ற நாடுகளாக இருந்தாக்கா உடனே விசாரித்து உடனே கொடுத்து தண்டனை கொடுத்துருவான். தண்டனைக்குரிய குற்றங்கள் தான் அவர், அதெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்க நாட்டில் உள்ள விஷயங்கள் அவர்கிட்ட எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி கோர்ட்டு இருக்குது, அது மாதிரி நடக்கிற நாட்டு நடப்பும் அப்படி நடக்குது. ஃப்ரீயாக வந்துடுவார், ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்துடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் சம்பந்தமான விஷயம். அவங்க அமைச்சருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் போய் அவர் பிஜேபியில் சேர்ந்து என்னமா பண்ண போகிறாரு? அவரை வந்து சேர்க்குறதுனா 2 வருஷத்துக்கு முன்னே அவரை ஜாமீனில் விட்டுட்டு பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு போயிட்டு 2 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் இப்போ போய் அவர் இணைஞ்சவருக்கு என்ன பலன்? அவருக்கு எந்த லாபமும் இல்லை. அமலாக்கத்துறைங்கிறது பிஜேபியுடைய ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு துறை. யாரெல்லாம் அரசியல் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்க மேலே ஏவி விடுறது தான் அவங்களுடைய வேலையை. அதை கரெக்டாக செஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க வழியில் அவங்க செயல்படுறாங்க, இவங்க வழியில் இவங்க செயல்படுறாங்க.